பாஜகவின் ஒரிஜினல் வாய்ஸில் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். எம்ஜிஆர் தொடங்கிய அறநிலையத்துறை கல்லூரிக்கு கூடுதல் கட்டிடத்தை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்ததாக பேச்சு. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். அறநிலையத்துறை நிதியிலிருந்து கல்லூரி அமைத்தால் மாணவர்களுக்கு வசதிகள் முழுமையாக கிடைக்காது. கோயில் நிதியில் கல்லூரி அமைக்கலாமா என்ற பேச்சுக்கு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பதில். ஒரே நேரத்தில் 9 கல்லூரி வச்சாங்க. நான் சொன்னேன், கல்லூரி என்பது அவசியம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அறநிலையத்துறையிலிருந்து நிதி எடுத்து கல்லூரி அமைச்சா மாணவர்களுக்கு தேவையான வசதி முழுவதும் கிடைக்காது. அறநிலையத்துறையிலிருந்து தான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்க முடியும். மாணவருடைய நலன் கருதி அதை அரசு கலை மற்றும் அறிவுத்துறையை கொண்டு வாங்க சொன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இந்த 2 நாளே விவாதம் நடக்குது. பாரதிய ஜனதாவின் வாய்ஸில் எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததுதான் தனது அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. திமுக ஆட்சியை கலைக்க வேண்டாம் என வாஜ்பாயிடம் கோரிக்கை வைத்ததாக மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் உருக்கம். அதிமுக போயஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. தனது பேச்சை கேட்காத யாரும் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று மகன் அன்புமணிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் செக். தனது பெயரை இனிஷியலாக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கும்பகோணம் பொதுக்குழு கூட்டத்தில் அறிவுரை. என் பேரை யாரும் போடக்கூடாது. இனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம், இனிஷியலாக போட்டுக்கலாம், ஆனால் என் பேரை போடக்கூடாது. குடியுரிமை ஆவணமாக ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டையும் இணைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும். பீகார் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்த வழக்கில் தேர்தல் ஆணையம் 1 வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. 1998 கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் 27 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த டெய்லர் ராஜா கர்நாடகாவில் கைது. உள்நாட்டு பாதுகாப்பில் தமிழ்நாட்டு காவல்துறை முன்னணி வகிப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். தமிழ்நாடு புதுச்சேரியில் 1 வாரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. இன்று அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற தலைப்பில் சீமான் தலைமையில் நடந்த மாநாட்டு திடலில் அடைக்கப்பட்ட கால்நடைகள். யாரையும் ஆடு மாடு மேய்க்கைத்தான் லாய்க்கு என்று கூறி அவமானப்படுத்த வேண்டாம் என கால்நடைகள் சார்பாக வேண்டுகோள். பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக சொல்லிக் கொடுங்கள். அதை விட்டுவிட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவு அவமானமாகிவிட்டதா? நெல்லை மாவட்டத்தில் மீன்பிடி படகுகளில் தாவேக்க என எழுதியிருந்தால் மானியம் வழங்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் திமுகவின் பணம் அல்ல என தாவேக்க தலைவர் விஜய் விமர்சனம். மதுரை ஆதீனம் முன்ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். கார் விபத்து தொடர்பாக இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக வழக்கு பதியப்பட்ட நிலையில் மனு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கோரினார் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன். 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை திரும்ப பெற்றது சென்னை உயர்நீதிமன்றம்.
சென்னை புழலில் திருமலா பால் நிறுவனத்தில் 44 கோடி ரூபாய் கையாடல் செய்த விவகாரத்தில் மேலாளர் தற்கொலை. விசாரணை தாமதம் தொடர்பான புகாருக்கு காவல்துறை விளக்கம். ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம். திருமலையில் குரு பௌர்ணமியை ஒட்டி கோலாகலம். கருட வாகனத்தில் ஆடி அசைத்து வந்த மலையப்ப சுவாமியை தரிசித்த பக்தர்கள். இரும்பு அலுமினியம் மீதான அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்புக்கு பதிலடி தர இந்தியா முடிவு. அமெரிக்க பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என இருதரப்பு கூட்டத்தில் திட்டவட்டம். மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 251 ரன்கள் சேர்த்து இங்கிலாந்து நிதான ஆட்டம். மூத்த வீரர் ஜோ ரூட் 99 ரன்கள் சேர்த்த நிலையில் முதல் நாள் ஆட்டம் முடிவு. வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக அறநிலையத்துறை நிதியில் கல்லூரிகள் கட்டுவது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். கோயில் நிதியில் கல்லூரிகளை கட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியதை பாஜகவுடன் ஒப்பிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் விளக்கம் அளித்துள்ளனர். கோயிலை கண்டாலே கண் உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம். அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அறநிலையத்துறை இழுக்கின்ற அந்த நிதி எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில்? இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அறநிலையத்துறையிலிருந்து நிதி எடுத்து கல்லூரி அமைச்சா மாணவர்களுக்கு தேவையான வசதி முழுவதும் கிடைக்கும். அறநிலையத்துறையிலிருந்து தான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்க முடியும். மாணவருடைய நலன் கருதி அதை அரசு கலை மற்றும் அறிவுத்துறையில கொண்டு வாங்க சொன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இந்த 2 நாளா விவாதம் நடக்குது.